Hello students, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th chemistry second chapterல இருக்க important questions. Okay, P block elements 1ல இருக்கிற important questions and book back questions ஓட answers நம்ம இதல பார்க்கலாம். அதே மாதிரி அதோட இருக்கிற important questions and அதோட book page numberோட உங்களுக்கு நான் descriptionல கொடுக்கிறேன். ஓகேங்களா? Okay. இந்த சாப்டர்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு book back questions நீங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. book insideல சில questions மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா போதும். அதே மாதிரி இதுல இருந்து உங்களுக்கு அதிகமாக கேட்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் 1 இல்லை 2 கொஸ்டின் வரும், 2 மார்க் அண்ட் 3 மார்க் எனக்கு தெரிஞ்சு 2 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதனால வந்து 2 மார்க் அண்ட் 3 மார்க்கு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ஈக்குவேஷன்ஸு நல்லா போட்டு பாருங்க. ஓகே, இப்போ அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் இதோட ஆன்சர், இது வந்து ஒரு புக் பேக் கொஸ்டின். இதோட ஆன்சர் வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது, பேஜ் நம்பர் 29லே இருக்குது. இந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா போதும். ஸோ இது வந்து ஒரு புக் பேக் கொஸ்டின், உங்களுக்கு ஜூமில் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த 3 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா போதும். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறமா இனர்ட் பேர் எஃபெக்ட், இது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 மார்க் கொஸ்டின். இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ படிக்கும் போது நீங்கள் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் இல்லை இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் படிக்கிறீங்கன்னா இதையுமே கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இனர்ட் பேர் எஃபெக்ட் வந்து பேஜ் நம்பர் 30ல் இருக்குது. அதோட லாஸ்ட்டில் இன் ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸில் இருந்து அப்சர்வ்ட் இன் குரூப்ஸ் 14, 15 and 16 வரைக்கும் இதோட 2 மார்க் ஆன்சர். ஓகேங்களா? அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆலோட்ரோப்ஸ் இன் பி பிளாக் எலிமெண்ட்ஸ்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அது வந்து உங்களுக்கு புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் தான். ஸோ அந்த கொஸ்டினோட ஆன்சர் அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஜஸ்ட் அந்த ப்ராக்கெட்டில் இருக்க வேர்ட்ஸை மட்டும் விட்டுட்டு ஃபுல்லாக எழுதிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின். ஸோ நீங்கள் 2 பாயிண்ட்டாக எழுதுறது பெஸ்ட்டு. ஸோ இந்த 2 கொஸ்டின்ஸும் பேஜ் நம்பர் 30ல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரேட்ஸ். இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரேட்ஸை வந்து ஹவ் ஹைட்ரேட்ஸ் ஆர் ஃபார்ம்டு அப்படி கூட கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி கேட்குறாங்கன்னும் போது உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா நீங்கள் இஃப் மேபி உங்களுக்கு தேரி மறந்துருச்சுன்னா கூட ஈக்குவேஷன் எழுதுங்க. பட் 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா கம்பல்சரி நீங்கள் தேரி வித் ஈக்குவேஷன் எழுதியே ஆகணும். ஸோ தேரி வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 32ல் இருக்குது. போரான்ல இருந்து ஃபுல்லாமே இமீடியட்லி வரைக்கும் ஃபுல்லாமே எழுதிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு நடுவில் ஏதாவது வேர்ட்ஸ் மறந்துருச்சுன்னா நோ ப்ராப்ளம், உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை கிளியராக எழுதிக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இதோட ஈக்குவேஷன் 2BF3 அந்த ஈக்குவேஷனை எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரேட்ஸோட ஆன்சர் 3 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் போராக்ஸ் இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. யூசஸ் ஆஃப் போராக்ஸ். யூசஸ் ஆஃப் போராக்ஸுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் கொஸ்டின். எப்படி நீங்கள் யூசஸ் ஆஃப் சிலிக்கான் படிக்கிறீங்களோ அதே மாதிரி யூசஸ் ஆஃப் போராக்ஸுமே படிச்சுக்கோங்க. அது கேட்கறதுக்கான சான்சஸ் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதே அளவுக்கு இதுக்குமே இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா போரிக் ஆசிட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் போரிக் ஆசிட் யூஸிங் கொலாமினேட் அந்த ப்ராசஸ் மூலயமா எப்படி நம்ம இது பண்ணுறோம். ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் 34ல் இருக்குது. போரிக் ஆசிட் கேன் பி எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் போராக்ஸ் அண்ட் கொலாமினேட். ஓகேங்களா? இந்த ஒரு லைன் எழுதிட்டு இந்த 2 ஈக்குவேஷன் எழுதிங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ். இதை எப்படி கேட்பாங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் போரிக் ஆசிட் ஃப்ரம் போராக்ஸ் அந்த மாதிரி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. 3 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறமா ஆக்ஷன் ஆஃப் ஹீட். இந்த ஆக்ஷன் ஆஃப் ஹீட் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா ஆக்ஷன் ஆஃப் ஹீட் ஆன் போரிக் ஆசிட்னு கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் ஆக்ஷன் ஆஃப் ஹீட் ஆன் போரிக் ஆசிட் அந்த மாதிரி உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா ஜஸ்ட் இந்த 2 லைன்ஸ் தேரி எழுதிக்கோங்க. தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் போரிக் ஆசிட் ஃப்ரம் போராக்ஸ் அதோடைய ஆன்சர் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஆஃப் ஹீட் ஆன் போரிக் ஆசிட் அதோடைய ஆன்சர் பேஜ் நம்பர் 34ல் இருக்குது. ஓகேங்களா? இந்த கொஸ்டினை கூட நான் விட்டுட்டு பாருங்கள். போராக்ஸோட ப்ரிப்பரேஷன், யூசஸ் ஆஃப் போராக்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதோட ப்ரிப்பரேஷனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா போராக்ஸ் இஸ் அ சால்ட், sodium salt of tetraboric acid. It is obtained from columnate or ore by boiling its solution with sodium carbonate. ஸோ இந்த தியரி எழுதிட்டு இந்த ஈக்குவேஷனை எழுதிக்கோங்க. இது வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் போரேட்டோட 2 மார்க் கொஸ்டினோட ஆன்சர். ஓகேங்களா? இது நம்ம பார்த்துட்டோம். ஆக்ஷன் ஆஃப் ஹீட்டு இந்த தியரி எழுதிட்டு அதோடைய ஈக்குவேஷன் இங்கே உங்களுக்கு 3 இருக்குது. இங்கே 3 ஈக்குவேஷன் இருக்குது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஈக்குவேஷன், உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. ஜஸ்ட் இப்போ இந்த ஸ்டார்டிங் நீங்கள் எழுதுனீங்கன்னா இதோட ஆன்சர் உங்களுக்கு இங்கே வந்துடும், இதோட ஆன்சர் உங்களுக்கு இங்கே வந்துடும், இது லாஸ்ட் ஆன்சர். ஸோ இது நீங்கள் ஃபுல்லாக எழுதுறதுனாலும் எழுதலாம், இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு ஃபுல்லாக எழுதுறதுக்கு வேண்டாம் நான் வந்து பாதி எழுதிக்கிறேன் அந்த மாதிரினா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எழுதுகிற வரைக்குமே இந்த 2 ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு 2 எழுதுது என்கிட்ட நெக்ஸ்ட்டு 2 எழுதுங்க ஃபஸ்ட்டு 2க்கு பதிலாக. ஏன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து லாஸ்ட்டில் தான் வருது. ஸோ லாஸ்ட்டு 2 ப்ராடக்ட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து போரிக் ஆசிட் டு போரான் நைட்ரேட். இதுவுமே இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் கொஸ்டின். போரிக் ஆசிட் டு போரான் நைட்ரேட் இந்த தியரி அண்ட் இந்த ஈக்குவேஷன் கண்டிப்பாக எழுதணும் 2 மார்க்ஸுக்கு.
நெக்ஸ்ட்டு எத்தில் போரேட் டெஸ்ட். எத்தில் போரேட் டெஸ்ட் வந்து போன வருஷம் பப்ளிக்கில் 3 மார்க்கில் கேட்ட ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதோட தியரி ஃபுல்லாக எழுதிட்டு இந்த ஈக்குவேஷனும் ஃபுல்லாக கண்டிப்பாக எழுதணும். 3 மார்க்குக்கு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக எழுதணும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் போரிக் ஆசிட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் போரிக் ஆசிடோட தியரி உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். போரிக் ஆசிட் as 2-dimensional layered structure. 2-dimensional layered ஸ்ட்ரக்சராக இருக்குது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் BO3 3- இருக்குது. ஸோ BO3 இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். இன்கேஸ் புரியலைன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி கூட ஒரு வீடியோ போடுறேன். யூனிட் அண்ட் தீஸ் ஆர் லிங்க்டு டு ஈச் அதர் பை ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். ஹைட்ரஜன் பாண்டால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த தியரி எழுதிட்டு இந்த டயக்ராம் வரைஞ்சிருங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் போரிக் ஆசிடோட ஆன்சர் இது. யூசஸ் ஆஃப் போரிக் ஆசிட், அப்ளிகேஷன்ஸ், யூசஸ், இந்த கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஏன்னா வந்து இதில் ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் அதோட பாயிண்ட்ஸை படிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். இது ஒரு இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஷின். யூசஸ் ஆஃப் போரிக் ஆசிட். டைபோரேனோட ப்ரிப்பரேஷன், அதாவது டைபோரேன் வந்து 5 மார்க் கொஷின் இருக்குது. அதோட ப்ரிப்பரேஷனுமே உங்களுக்கு 3 மார்க்கில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு அப்படி டைபோரேனோட ப்ரிப்பரேஷன் கேட்குறாங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் வித் இந்த தியரியோட எழுதிக்கோங்க. ஃபுல்லாக எழுதுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஈக்குவேஷன் வித் தியரி நடுவில் இருக்க இந்த தியரி ஆன் ஹீட்டிங் மெக்னீஷியம் போரைட் வித் HCl a mixture of volatile boranes are obtained, அந்த தியரியை எழுதிக்கோங்க. இன்கேஸ் டைபோரேன் வந்து உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்குறாங்க நான் சொல்கிறேன் ப்ரிப்பரேஷன். நெக்ஸ்ட் ஹைட்ரோபோரேஷன் ஒரு இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஷின். அதோட தியரி ப்ளஸ் அதோட ஈக்குவேஷனோட கண்டிப்பாக எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு 2 மார்க்ஸ் கம்பல்சரி போடுவாங்க. நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன் வித் அமோனியா. இது வந்து உங்களுக்கு போரோசைன் அண்ட் போரோசால்னு கேட்க சான்ஸ் இருக்குது. இங்கே உங்களுக்கு இருக்கும். எனக்கு ஒரு நிமிஷம். இங்கே போரோசால் ஆர் போரோசைன் இருக்கும். இஃப்கேஸ் நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர் தேடுறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கலன்னா ஜஸ்ட் கீழே பாருங்கள், அதோட நேம் என்ன இருக்குன்னு பாருங்கள். மோஸ்ட்லி நேமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் வந்து கேட்பாங்க. இதோட நேமை தான் உங்களுக்கு கொஷினாக கேட்பாங்க. நீங்கள் மேலே ரியாக்ஷன் வித் அமோனியான்னு தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. ஸோ கீழே இருக்கிற நேமை பாருங்கள் இன்கேஸ் உங்களுக்கு தெரியலனா. ஸோ இதுலேயும் உங்களுக்கு போரோசால் ஆர் போரோசைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த தேரி இதில் 2 ஈக்குவேஷன் இருக்குது. 2 ஈக்குவேஷன் எழுதுறதுனால எழுதலாம். அப்படி உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் தான் வேணும்னா செகண்ட் ஈக்குவேஷன் பெஸ்ட் அண்ட் ஈஸியும் கூட. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 3 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன். இது இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஷின். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஷின். ஃபர்ஸ்ட் சாப்டரில் எப்படி ஃப்ளோட்டேஷன், மேக்னெட்டிக் செப்பரேஷன், இது ஜோன் ரிஃபைனிங் இருக்கும், அந்த மாதிரி இந்த சாப்டரில் டைபோரேன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். அதோட ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக எழுதணும். அதே மாதிரி அந்த தியரியுமே நீங்கள் ஃபுல்லாக எழுதுறது பெஸ்ட்டு. ப்ராக்கெட்டில் இருக்கிறத விட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக எழுதுனீங்கனாலே உங்களுக்கு அதான் சேம் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு பாயிண்ட் முடியுதா அதை ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு பாயிண்ட் முடியுதா அதை செகண்ட் பாயிண்ட், அந்த மாதிரி எழுதிக்கோங்க. இதில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு லைக் ஒரு 6 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துடும் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ஃபஸ்ட் பேஜில். அதாவது 37ல் உங்களுக்கு ஒரு 6 பாயிண்ட்ஸ் வந்துடும். கீழே ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பனானா பாண்ட். அது உங்களுக்கு இஃப் மேபி மறந்துருச்சுன்னா வேர்டு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கும் போது இன்கேஸ் உங்களுக்கு மறந்துருச்சுன்னா கூட எழுத ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதில் பின்னாடி கொஞ்சம் உங்களுக்கு இருக்க தியரி, இது வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் அதை எழுதி அந்த டயக்ராம் எழுதினாலே உங்களுக்கு 5க்கு 4 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த தியரியும் எழுதுறது பெஸ்ட்டு தான். உங்களுக்கு ஃபுல்லாக எழுதுறனா கூட இட் இஸ் sp3 ஹைப்ரிடைஸ்டு BHB பாண்ட்ஸ் அந்த மாதிரி ஜஸ்ட்டு சிம்பிளாக கூட எழுதுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. லாஸ்ட்டில் எழுதுறதை சொல்கிறேன், ஃபஸ்ட்டில் எழுதுறதை கிளியராக எழுதிக்கோங்க. அப்புறம் யூசஸ் ஆஃப் டைபோரேன் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை படிச்சுக்கோங்க 2 மார்க் கொஷினுக்கு. அதுக்கப்புறமா மேக்ஃபீ ப்ராசஸும் எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் ஒரு வாட்டி தான் கேட்டிருக்காங்க நான் நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ 3 மார்க் கொஷின் படிச்சுக்கோங்க. 2 ஈக்குவேஷன் ப்ளஸ் தியரியோட கண்டிப்பாக எழுதணும். ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் அலும். இந்த பொட்டாசியம் அலும் கொஷினை வந்து எப்படி சொல்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. 3 மார்க் கொஷின். ஈக்குவேஷனை கரெக்டாக எழுதுங்க. ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா பயப்படாதீங்க. உங்களுக்கு எது வரைக்கும் ஞாபகம் இருக்கோ தெளிவாக எழுதிடுங்க அந்த ஈக்குவேஷனை. ஓகேங்களா? இது வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் அலும். ஸ்டார்டிங்லேருந்து 2 தியரியும் ஃபுல்லாக எழுதணும் 3 மார்க்ஸுக்கு. அதுக்கப்புறமா பேர்ன்ட் அலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா பேர்ன்ட் அலும் பேஜ் நம்பர் 40ல் இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பொட்டாசியம் அலுமில் இருக்குது. இங்கே இருக்கும் பாருங்கள், ஸ்வாலோன் மாஸ் இஸ் நோன் அஸ் பேர்ன்ட் அலும். இங்கே வரைக்கும் உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. இது வரைக்கும் வருது. நான் ஹீட்டிங் வரைக்கும் தான் கொடுத்துருக்கேன். இதுவுமே எழுதணும்.
ஓகேங்களா? நீங்கள் ஃபுல்லாக எழுதுறதுனாலும் பெஸ்ட்டு, இல்லை ஃபுல்லாக என்னால் எழுத முடியாது, தியரி மட்டும் எழுதுறீங்க, பேஸ் டிஃபைன் பேர்ன்டலும் இல்லை பேர்ன்டலும் மட்டும் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க, இது வரைக்கும் எழுதுனீங்கன்னா போதும். மோஸ்ட்லி உங்களுக்கு ஈக்குவேஷன் கேட்க மாட்டாங்க. இன்கேஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் மேலே வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் இது படிச்சிருப்பீங்களா பொட்டாசியம், அதோட ஈக்குவேஷனே எடுத்து எழுதிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் அலும். யூசஸ் ஆஃப் அலும்னு கேட்டாலும் ஒன்று தான், பொட்டாசியம் அலும்னு கேட்டாலும் ஒன்று தான். ஸோ நீங்கள் இந்த யூசஸ் எழுதுனீங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு டெண்டன்சி ஃபார் கேட்டினேஷன், அதே மாதிரி கண்டிஷன் ஃபார் கேட்டினேஷனோட ஆன்சரும் இந்த பேராகிராஃப்லேயே உங்களுக்கு இருக்குது, பேஜ் நம்பர் 41. ஸோ இதில் உங்களுக்கு மோஸ்ட்லி 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் 3 பாயிண்ட்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. இன்கேஸ் ஒரு பாயிண்ட் மறந்துருச்சுன்னா கூட உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. ஸோ கேட்டினேஷனோட தியரியும் இதுதான், அதோட கண்டிஷனும் இதுதான். ஸோ எப்படி கேட்டாலுமே நீங்கள் இதே எழுதிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு ஆலோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன். கார்பன்ஸோட ஆலோட்ரோப்ஸ்னு மட்டும் கேட்டாங்கன்னா இந்த ஒரு தியரி மட்டும் எழுதுங்க போதும். கார்பன் எக்ஸிஸ்ட் மெனி ஆலோட்ரோப் ஃபார்ம்ஸ், என்னென்ன ஃபார்ம் ஆஃப் ஆலோட்ரோப்ஸில் அது ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிராஃபைட், டைமண்ட், நானோ டியூப்ஸ், ஃப்ளூரன்சஸ், அந்த மாதிரி அதோட டைப்ஸ் எழுதுனீங்கன்னா போதும். இன்கேஸ் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிராஃபைட் அண்ட் டைமண்ட் கேட்டிருந்தாங்கன்னா கிராஃபைட் அண்ட் டைமண்டோடைய ஆன்சருமே உங்களுக்கு பேஜ் நம்பர் 41 இருக்குது. கிராஃபைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாமே கிராஃபைட் தான். ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி வேணால் பாயிண்ட் பிரித்து படிச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஒரு ஃபுல் ஸ்டாப்பு ஒரு பாயிண்ட்டு நீங்கள் படித்தாலும் ஓகே தான். இல்லை எனக்கு வந்து அப்படி வேணாம், எனக்கு இன்னும் குட்டியாக வேணும்னா நான் கேளுங்க, உங்களுக்கு நான் குட்டியாக கூட ஷார்ட் பண்ணி கூட கொடுக்குறேன். ஏன்னா புக்கில் படிக்கிறது பெஸ்ட்டு. இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் குட்டியாக வேணும், நான் ரொம்ப ஸ்லோ லேர்னராக இருக்குது, எனக்கு குட்டியாக வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் குட்டியாக ரெடி பண்ணி தரேன். ஸோ கிராஃபைட்டோட ஆன்சர் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப்க்கு ஆஸ் யூஷுவல் நான் வந்து ஃபுல் ஸ்டாப் எடுத்துருக்கேன். இந்த பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இட் இஸ் சாஃப்ட் அண்ட் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி, 1 லைன் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கூட படிக்கிறதுனாலும் படிச்சுக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாகவே கிராஃபைட்னு எழுதுறீங்களா, இதை எழுதிக்கோங்க. கிராஃபைட் இஸ் அ மோஸ்ட் ஸ்டேபிள் ஆலோட்ரோபிக் ஃபார்ம் ஆஃப் கார்பன் அட் நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். இதே டைமண்டுக்கு வரீங்களா, அன்லைக் கிராஃபைட் த அதர் ஆலோட்ரோப் டைமண்ட் இஸ் வெரி ஹார்ட். கிராஃபைட்டை விட டைமண்ட் ரொம்ப ஹார்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்படி ஜஸ்ட் லைக் டிஃப்ரென்ஸில் நீங்கள் அப்படியே பாயிண்ட்ஸை எழுதிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி ஃப்ளூரன்சஸும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான 3 மார்க் கொஸ்டின். ஸோ ஃப்ளூரன்சஸ் வந்து உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு இட் இஸ் sp2 ஹைப்ரிடைஸ்ன்னு எழுதலாம். C60 இந்த டயக்ராமை கொடுத்து அவங்க கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு புரியலைனா கூட நீங்கள் இதை வச்சு எழுதிக்கலாம். இட் இஸ் sp2 ஹைப்ரிடைஸ், பை பாண்டிங். அதுக்கப்புறம் ஃப்ளூரன்சஸ் ஆர் நியூலி சிந்தசைஸ்ட் ஆலோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன். இது வந்து நியூவாக சிந்தசைஸ் ஆகிருக்க கார்பனோடைய ஆலோட்ரோப்ஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கார்பன் நானோ டியூப்ஸ். இது கார்பன் நானோ டியூப்ஸோட ஸ்ட்ரக்சர். ஸோ இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியுது, ஒரு பைப் மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருக்குது, ஒன்றுத்துக்கு ஒன்று கனெக்ஷன், இன்டர் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ கார்பன் நானோ டியூப்ஸ் அனதர் ரீசென்ட்லி டிஸ்கவர்டு ஆலோட்ரோப்ஸ். எப்படி ஃப்ளூரன்சஸ் வந்து புதுசாக டிஸ்கவர் பண்ணியிருக்காங்களோ அதேமாதிரி கார்பன் நானோ டியூப்ஸும் புதுசாக டிஸ்கவர் பண்ண ஒரு ஆலோட்ரோப்னு சொல்கிறாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு கார்பன் நானோ டியூப்ஸ் அண்ட் ஃப்ளூரன்சஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் எங்கே தேடணும்னு அவசியம் இல்லை, அது புக்லேயே இருக்குது உங்களுக்கு, ஆலோட்ரோப்ஸோட டாபிக் கீழே இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் CO2 இஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் கொஸ்டின். ஸோ அது நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து கண்டுபிடிக்க பேஜ் நம்பர் 43 இருக்க ஆன்சர். ஏன்னா இது உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, எங்கேயுமே இதை மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க CO2ன்ட்டு. ஸோ தேடுறீங்கன்னா அதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 43 இருக்குது. கார்பன் மோனாக்சைடு ஆக்ட்ஸ் ஆஸ் அ ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு போட்டு இந்த ஈக்குவேஷன் எழுதிங்கன்னா போதும், அவ்வளவுதான். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சோ ப்ராசஸ் இருக்கும். ஆக்சோ ப்ராசஸோட தியரி அண்ட் ஆக்சோ ப்ராசஸோட ஈக்குவேஷன் பேஜ் நம்பர் 44 இருக்கும். பேஜ் நம்பர் 44 மேலே உங்களுக்கு ஈக்குவேஷன் இருக்கும். மேலே உங்களுக்கு ஈக்குவேஷன் இருக்குது, ஆக்சோ ப்ராசஸோட ஈக்குவேஷன். ஆக்சோ ப்ராசஸும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் கொஸ்டின். கீழே ஃபிஷர்-டிராபி சிந்தசிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 3 மார்க் கொஸ்டின் இது. ஸோ கண்டிப்பாக எழுதுங்க. இந்த ஈக்குவேஷன் ஈஸியாக இருக்கும், படிச்சுக்கோங்க. போட்டு பார்த்தீங்க, ஒரு 2 வாட்டி போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ரொம்ப கஷ்டமான ஈக்குவேஷன் கிடையாது. 2n+1 2n+2 அதில் இருக்கிற 1 and 2 ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் டஃப்பான ஒரு ஆன்சர் கிடையாது, சிம்பிளான ஆன்சர் தான். n+1 இதில் n+1 ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இங்கே 2n+1 இருக்குது, இங்கே 2n+2 இருக்குது. இங்கே இருக்கிற n+1 ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2n வரும். இங்கே இருக்கிற n+1 ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 மட்டும் வரும். ஸோ அதை மட்டும் தான் எழுதியிருக்காங்க. இது இம்பார்ட்டண்ட்டான 3 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு, CO இருக்கும். இதுவுமே உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. இது இம்பார்ட்டண்ட்டான 3 மார்க் கொஸ்டின். கீழே உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ தியரி ஃபுல்லாக எழுதிக்கோங்க. 2 பாயிண்ட்டுக்கு தான் தியரி இருக்குது, 2 பாயிண்ட் தியரி எழுதிக்கோங்க. கீழே இருக்கிற ஸ்ட்ரக்சரை வரைஞ்சிருங்க. ஈஸியான ஸ்ட்ரக்சர், ஜஸ்ட் O உள்ளே போகுது, பாண்ட் பிரேக் ஆகுது, மறுபடியும் O உள்ளே போகுது, பாண்ட் பிரேக் ஆகுது, அவ்வளோதான்.
நெக்ஸ்ட்டு வாட்டர் கேஸ் ஈக்குலிபிரியம். இதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 மார்க் கொஷின். ஸோ இதில் வந்து ஈக்குவேஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். CO2 + H2O அப்படின்னா CO + H2 அவ்வளோதான். சிம்பிளான ஒரு ஈக்குவேஷன். ஸோ ஈஸியாக படிச்சுக்கலாம். வாட்டர் கேஸ் ஈக்குலிபிரியமோட தியரி மறந்துச்சுன்னா கூட அட்லீஸ்ட் ஈக்குவேஷனை கரெக்டாக எழுதிட்டு வாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடோடைய அந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபார்முலா இருக்கும். ஸோ அதோட தியரி எழுதிக்கோங்க. CO சிக்மா பாண்டுன்னு எழுதிட்டு அதோட கீழே இருக்க இந்த ஸ்ட்ரக்சரை போட்டுக்கோங்க. சேம் அதில் எப்படி வந்து அதில் ஒரு ஓ இருக்கும், இதில் 2 ஓ இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. சேம் உள்ள போது ஓ, பாண்ட் பிரேக் ஆகுது, பாண்ட் ஃபார்ம் ஆகுது, பாண்ட் பிரேக் ஆகுது, அவ்வளோதான். ரோல் ஆஃப் சிலிக்கான். ரோல் ஆஃப் சிலிக்கான் இன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் இருக்கும். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான்ஸோட டாப்பிக்கில் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 47 மேலே இருக்கும் உங்களுக்கு ப்ரிப்பரேஷனில். அதோட தியரி அதோட ஈக்குவேஷன் இருக்குது. அது வரைக்கும் எழுதுனீங்கன்னா போதும். ஃபுல்லாக எழுதணும்லாம் கிடையாது. ஜஸ்ட் அதை மட்டும் எழுதிக்கோங்க. உங்களுக்கு 2 மார்க்கில் தான் கேட்பாங்க. இன்கேஸ் 3 மார்க்கில் 3 மார்க் ஒரு 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுலேயே கீழே உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் சிலிகான்ஸ் இருக்கும். ஜஸ்ட் அதோட நேம் அதோட டைப்ஸ் இருக்க தியரி படிச்சுக்கோங்க. உங்களுக்கு நேம்ஸ் மட்டும் கேட்டாங்கன்னா நேம்ஸ் எழுதுங்க. தியரி கேட்டாங்கன்னா தியரி எழுதுங்க. இல்லை மறந்துருச்சுன்னா கூட வெறுமனே நேம்ஸ் எழுதுங்க போதும். நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் சிலிகான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் அப்ளிகேஷன் அண்ட் யூசஸில் இருக்கிற கொஸ்டின். கண்டிப்பாக சிலிகான்ஸ் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிலிகேட்ஸ் டிஃபைன் சிலிகேட்ஸ்னு கேட்டாங்கன்னா சிலிகேட்ஸோட தியரி எழுதிக்கோங்க. இங்கே 4 லைன்ஸ்க்கு உங்களுக்கு இருக்குது. ஈஸியாக தான் இருக்கும். படித்து பாருங்கள். இன்கேஸ் புரியலைன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக கூட சொல்கிறேன். டைப்ஸ் ஆஃப் சிலிகேட்ஸ், ஆர்த்தோ சிலிகேட், அதோட நேம் வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து இப்போது சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா படிப்பாங்க. இது ஸ்லோ லேர்னர்ஸால் எல்லாத்தையும் ஃபுல்லாக தியரியோட படிக்க முடியாது. ஸோ அவங்க வந்து எப்படி டாபிக் மட்டும் படிச்சுக்கோங்க போதும் சிலிகேட்ஸ்க்கு. ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக படிக்கிறீங்கன்னும் போது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அட்லீஸ்ட் நேமையாச்சும் படிச்சுக்கோங்க. ஜியோலைட்ஸ் இம்பார்ட்டண்ட்டான 3 மார்க் கொஸ்டின். ஜியோலைட்ஸ் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஜியோலைட்ஸ் அதோட ஈக்குவேஷனும் கண்டிப்பாக படிக்கணும். இதுலேருந்து இது வரைக்கும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. இதோட தியரி நெக்ஸ்ட் பேஜ்லேயும் இருக்குது, மேலே இருக்குது உங்களுக்கு. இது அதே மாதிரி சேம் எப்பயும் போல நான் சொல்கிற மாதிரி ஒரு பாயிண்ட், ஒரு ஃபுல் ஸ்டாப்க்கு ஒரு பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட்னு 4 பாயிண்ட்டாக நான் மார்க் பண்ணியிருக்கேன். 4 பாயிண்ட் படிச்சிருங்க. படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இஃப் மேபி வந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 மார்க்கில் கேட்டாலும் 4 பாயிண்ட் எழுதுங்க. 3 மார்க்கில் கேட்டாலும் 4 பாயிண்ட் எழுதுங்க. ஓகே. ஸோ இவ்வளோ தான் இந்த கைஸ் இதில் இருக்கிற 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஷின். கம்பல்சரியும் இதில் இருக்கும். ஐ மீன் இம்பார்ட்டன்ட் கொஷினும் இதில் இருக்கும். புக் பேக் கொஷின்ஸுமே இருக்கும். நான் வேணால் உங்களுக்கு புக் பேக்ஸ் காட்டுறேன். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கொஷின் ஃபஸ்ட் பிளாக், அதான் ஃபஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் பி பிளாக்கு, ஆலோட்ரோபிசம் பார்த்தாச்சு, யூசஸ் ஆஃப் போராக்ஸ் பார்த்தாச்சு, கேட்டினேஷன் பார்த்தாச்சு, ஃபிஷர்ட்ராபி சிந்தசிஸ் பார்த்தாச்சு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் CO2 பார்த்தாச்சு, சிலிகான் பார்த்தாச்சு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரின், ஹைட்ரோபோரேஷன். இதோடைய ஆன்சர்ஸ் லைக் ஐகோஜென்ஸ், டெட்ராஜென்ஸ், இதோட ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரியலனா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு ஆன்சரோட இருக்குது. அதே மாதிரி இதை கம்ப்ளீட் ரியாக்ஷன்ஸோட ஆன்சருமே அதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜியோலைட்ஸ் பார்த்தாச்சு. போரேட் ரேடிக்கல் தான் எத்தில் போரேட் டெஸ்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போரேட் ரேடிக்கல் தான் எத்தில் போரேட் டெஸ்ட். நான் உங்களுக்கு ஒரு காட்டுறேன். ஏன்னா போன வாட்டி 2025 வந்து பார்த்தீங்கன்னா போரேட் ரேடிக்கல் தான் கேட்டிருந்தாங்க, எத்தில் போரேட் டெஸ்ட்டுன்னு கேட்கல. ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எத்தில் போரேட் டெஸ்ட் தான் போரேட் ரேடிக்கல். இது இருக்க பாருங்கள், எத்தில் போரேட் டெஸ்ட் தான் உங்களுக்கு போரேட் ரேடிக்கல். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. சேம் கொஷின் சேம் ஆன்சர் தான். அது உங்களுக்கு கொஷினை மட்டும் சேஞ்ச் பண்ணி கேட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஜியோலைட்ஸ் பார்த்தாச்சு, போரேட் ரேடிக்கல் பார்த்தாச்சு. இதோடைய ஆன்சர்ஸுமே உங்களுக்கு நான் வந்து இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தெரியலனா கூட அதை பார்த்துக்கோங்க. CO2 இஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட், அதோட ஆன்சர் நம்ம பார்த்தாச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த சாப்டரில் இருக்கிற எல்லா கொஷின்ஸுமே உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 3rd சாப்டரில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் புக் பேக் கொஷின்ஸோடைய ஆன்சர்ஸை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.